தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே மாறுமே மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் இதுவரையிலும் நடத்தி வந்திருக்கிறார். நான் வாக்குத்தத்தத்தை தான் பேச வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இன்றைக்கு நான் வியாதியை பற்றி உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். வியாதியை பற்றி உங்களோடு நான் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வியாதி எங்கிருந்து வந்தது? ஏன் மனிதன் வியாதியினாலே கட்டப்படுகிறான்? நான் காலையில ஆஸ்திரேலியா தேசத்திலே ஒரு அருமையான சகோதரனை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம். சிஸ்டர் தான் எனக்கு சொன்னாங்க. அந்த சம்பவத்தை என்கிட்ட சொன்னா, நான் அங்கேயும் அதை சொன்னேன். ஏன்னா வேற சம்பவத்தை எனக்கு அதை சொல்ல தெரியல. நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. இந்த பையன் இங்க இருந்து படிச்சு அங்க வேலைக்கு போய் நல்ல சம்பளத்துல நல்ல கம்பெனில வேலை செய்யிட்டு இருந்தான். அவன் எப்பவும் நம்ம ஊரை பொறுத்தவரை வயசாயிட்டா அவங்க அப்பா அம்மா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அது நம்ம ஊர் பழக்கம். அந்த பையன் கேன்சர் வியாதி வந்துச்சு அவனுக்கு. ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு போய் ஆஸ்பத்திரியில செக் பண்ண போனா டாக்டர் சொல்றாங்க அவனுக்கு கேன்சர், உனக்கு கேன்சர். அவன் யார்ட்டையுமே சொல்லல, வீட்டுக்கும் சொல்லல, யாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட கூட அப்புறம் தான் சொன்னானா எனக்கு கேன்சர் இருக்குன்னு. யார்ட்டையும் சொல்லல. வீட்டுல என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவன் ஃபாரின்ல இருக்கனால அந்த படத்தை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. அவன் வரும்போது என்ன ஆகி போச்சுன்னா, அவன் வீட்டுல இருந்து வாழ்ந்தோன்னா கல்யாணம் பண்ணா, மனைவிட்டையோ யார்ட்டையுமே சொல்ல, திருப்பி ஆஸ்திரேலியா போயிட்டான். ஆனா இவன் கொஞ்ச நாள் கழிச்சு போன் எதுவுமே பண்ணல. அப்ப வீட்டுல என்ன நினைச்சிட்டாங்க, இவன் அங்க ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட பார்த்துட்டான போலுக்கு நினைச்சிட்டு ஒரே போராட்டம். அந்த பொண்ணுக்கு கடைசி நேரத்துல போன் பண்ணல. ஆனா அவன் இன்னும் 1 வாரம் 2 வாரம் தான் இருப்பான்னு சொல்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு, அந்த எல்லாம் அவனுக்கு சம்பளம் காசு அது இது எல்லாம் அந்த பொண்ணு பேர்ல எழுதியிருக்கிறான். ஆனா அவன்கிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லியிருக்கிறான், நான் செத்த பிறகு என் பாடி என் ஒய்ஃப்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடணும்னு இருக்கிறான். அதை கம்பெனி ஏற்றுக்கிட்டாங்க. இந்த கம்பெனியில அதை சரி அப்படி செய்துட்டாங்க. அதே போல செத்து போயிட்டான். மெட்ராஸ்ல அவங்க அந்த பாடியை ரிசீவ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. நான் சொல்றது ஒரு சும்மா பேச்சு மாதிரி பேசுறேன். அந்த துக்கத்தை தாங்க முடியாத ஒரு துக்கம். ஆமென். நீ யோசிச்சு பாருங்க, வியாதி ஒரு மனுஷனை எவ்வளவு தூரம் ஒரு குடும்பத்தை பிரித்து விடும், ஒரு குடும்பத்தை அழித்து விடும். வியாதி ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒன்று. நீங்கள் நினைக்கிறபடி அல்ல. எவ்வளவு பெரிய மனிதனையும் அது நிலை கொலைய பண்ணிவிடும். எவ்வளவு பெரிய மனுஷனையும் அது நிலை கொலைய பண்ணுகிற வல்லமை இருக்கிறது. இந்த வியாதியிலிருந்து நாம் எப்படி வெளியே வருவது, இந்த வியாதியிலிருந்து எப்படி சுகமாவது, இந்த வியாதியிலிருந்து நாம் அருமையான எப்படி அற்புதங்களை பெற்றுக் கொள்வது என்ற தலைப்பிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன். சில சமயங்களிலே தவறான மனிதர்களிடத்திலே மனிதர்கள் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். வியாதி என்று போய் அருமையான அவர்களிடத்திலே சிக்கி அவர்கள் பரிதபிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தங்களுக்கு இருந்த பணத்தை எல்லாம் பிடுங்கிக் கொள்ளுகிறார்கள். அருமையான வியாதியிலே அருமையான எல்லாவற்றையும் பொருட்களையும் பணங்களையும் சம்பளம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தையும் இழந்தவர்கள் கோடான கோடி பேர். அருமையான இந்த வியாதியை பற்றியதான ஒரு தெளிவான அறிவு வேதத்தில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்.
வேத வசனத்திலிருந்து இந்த வியாதியிலே அருமையான இந்த வியாதி எப்படி வருகிறது, இந்த வியாதியிலே நாம் விடுதலையாவது எப்படி? சில சமயங்களில் புதிதாய் வருகிறவர்கள் அற்புதம் பெற்றுக் கொள்வார்கள். சில சமயங்களில் 20 வருஷம் 25 வருஷம் விசுவாசியா இருப்பான், அவன் அந்த வியாதியோடு கூட தான் நடக்கணும். அப்படி என்றால் ஒரு கேள்வி இருக்கிறது. பலவிதமான கேள்விகள் அருமையான வியாதியை பற்றி இருக்கிறது. இந்த சரீரம் செயல்பட வேண்டும் என்றால் நாம் வியாதியிலிருந்து ஜெயம் பெற வேண்டும், வியாதியை மேற்கொள்ள வேண்டும், வியாதியை அடிமைப்படுத்த வேண்டும். நான் ஆண்டவரிடத்தில் சொல்றது என்னன்னா, வியாதி இது வசனம் இல்ல, வியாதி இருந்தாலும் பரவாயில்ல, நான் வியாதியை மேற்கொண்டு வாழணும். அது என்ன மேற்கொண்ட கூடாது. ஆமென். வியாதி இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நான் சுகருக்காக ஜெபம் பண்ணும்போது சுகர் எனக்கு வேணா இன்னும் கூட கொஞ்சம் வச்சுக்கிடும், அதை பத்தி நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சுகர் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அது என்னை மேற்கொள்ளக்கூடாது. என்னுடைய பலவீனங்கள், அது என்னுடைய பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப் நான் சொல்றேன், இது போதனை கிடையாது. ஆமென். வேத போதனையை நான் உங்களோடு கூட பண்ண போகிறேன். வியாதியை குறித்த பல கருத்துகள் இருக்கிறது விசுவாசிகள் நடுவில். அருமையான பாவத்தினாலே வியாதி வருகிறது என்ற ஒரு கருத்து இருக்கிறது, உண்மை. ஏனென்றால் முதல் மனிதன் பாவம் செய்ததினாலே தான் வியாதி வந்தது, மரணம் வந்தது, சாபம் வந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவனுடைய சரீரம், அந்த தேவ சாயல் என்னும் சரீரத்தை அவன் இழந்து போனான். அது ஒரு உண்மைதான். இரண்டாவது, சோதனை, வியாதி ஒரு சோதனையா இருக்கிறது என்ற கருத்து ஆவிக்குரிய ஜனங்கள் நடுவில் இருக்கிறது, அது உண்மைதான். ஆமென். சில சமயங்களிலே சில சோதனை நடுவிலே நாம் போகும்போது, ஏன்னா யோபு வியாதியா இருந்திருக்கிறான். ஆமென். ஆகவே அதுவும் உண்மைதான். அடுத்தபடியாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை மேன்மை பாராட்டாதபடி சில சமயங்களிலே வியாதி தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரொம்ப பவர்ஃபுல் பீப்புள் என்ன பண்றாங்க, நல்ல ஹீலிங் பவர் ஜனங்க கூடும்போது, தேவனுடைய வல்லமை அவர்களிடத்திலிருந்து வெளிப்படும் போது அவர்கள் தங்களை உயர்த்தாதபடிக்கு அருமையான ஒரு முள் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுலுடைய கண்களில் இருந்து எப்போதும் ஒரு விதமான தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கும் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவேதான் அவன் ஊழியத்திற்கு போகும்போது, என் கண்களை கூட, உங்கள் கண்களை கூட எனக்கு பிடுங்கி கொடுக்கும்படி இருந்தீர்கள், என்னை தேவ தூதனை போல நேசித்தீர்கள் என்று எழுதுகிறார். அடுத்தபடியாக அருமையான வியாதியிலே ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும். ஆமென். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் பிறந்தது இவன் செய்த பாவமா? அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தால் தேவனுடைய மகிமை வெளிப்படும். அப்பொழுது அவருடைய சீஷர்கள், யோவான் 9ஆம் அதிகாரம், அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனில் வெளிப்படும் போது இப்படி பிறந்தான். இந்த சப்ஜெக்ட் தலைப்பு தான் நான் எடுக்கிறேன். வியாதியிலே தேவன் மகிமைப்படுவார் என்ற அந்த ஒரு தலைப்பு எடுத்துக்கிறேன். நிறைய சப்ஜெக்ட் இருக்கு வியாதியை பற்றி, ஒரே நாள்ல பேசி எல்லாம் முடிக்க முடியாது. நான் சொன்னது எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்ட். சோதனையிலே உண்டாகும் வியாதி, அருமையான நம்மை உயர்த்தாதபடிக்கு உண்டாகிற வியாதி, இப்படி பல சப்ஜெக்ட் இருக்குது. இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற சப்ஜெக்ட், ஆண்டவர் இதிலே மகிமைப்படும்படி. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் வியாதியோடு கூட வந்திருந்தால் இந்த நாளின் கால வேளையில ஒரு அற்புத சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நான் பேசிக் கொண்டிருக்கும் போது நடக்கும், அல்லது நான் பாடிக்கொண்டிருக்கும் போது நடக்கும், அல்லது அருமையான நான் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது நடக்கும். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை சுகமாக்கி அனுப்புகிற தேவனா இருக்கிறார். சிலர் இவன் தேவ மகிமை இவனிலே வெளிப்படும்படி என்ன நடந்தது என்று கீழே வாசித்தால், தேவன் மகிமைப்பட்டாரா? வாசி. இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால்
சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய். ஒரு குருடன் பார்வையடைகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை குறையவில்லை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மாறவில்லை. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், குருடர்கள் பார்வையடைந்திருக்கிறார்களாம். அது பிரதரை கூப்பிட்டேன், திண்டிவனத்துல 2 கண்ணன் தெரியாத பிரதர் கொஞ்சம் வசதி ஆயிட்டார். அவரு அந்த பாஸ்டர் ஒருத்தர் கூட்டிட்டு வர சொன்னாரு, முன்ன மாதிரி இல்ல, இப்ப வசதி ஆயிட்டார்னா. ரோட்ல இருந்தவர் யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு இயேசுநாதர் பார்வை கொடுப்பார்னு. அவன் கேட்டுக்கிறான், எனக்கு பார்வை கிடைக்குமான்னு கேட்டுக்கிறான். 2 கண்ணும் தெரியாது. சபைக்கு போன்றிருக்கிறான் ஒருத்தன். சபையில ஞாயிற்றுக்கிழமை வந்து எனக்கு பார்வை வேணும் இயேசுவே, எனக்கு பார்வை வேணும் இயேசுவே, எனக்கு பார்வை. கர்த்தர் 2 கண்ணையும் திறந்துட்டார். அந்த ரோட்ல தான், மெட்ராஸ் ரோட்ல தான் அந்த பிரதர் இருக்கிறார். அவரு கைப்பிரதி, அவரு தான் அந்த ஊழியத்தை செய்யறாரு. சின்ன பிள்ளைங்க அவர்கிட்ட தான் நான் போய் வாங்கிட்டு வந்தேன் எல்லாத்தையும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மாறவில்லை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை குறையவில்லை. எப்படி சுகமாக்குகிறார் அதை நான் சொல்லிட்டு செய்திக்கு போறேன். எப்படி சுகமாக்குகிறார், எப்படி எல்லாம் ஆண்டவர் இந்த வியாதியில் இருக்கிற ஜனங்களை சுகமாக்குகிறார் என்றால் வசனத்தை அனுப்பி சுகமாக்குகிறார். சங்கீதம் நீங்க இதை ஒரு டீச்சிங்கா எடுத்துக்கிட்டாலும் சரிதான், பிரசங்கமும் வரும், டீச்சிங்கும் வரும். ஏன்னா வியாதி நீங்க நல்லா எழுதிக்கிடுங்க. புஸ்தகம் எழுதுறவங்க யாராவது இருந்தா இதை ஒரு புஸ்தகமா போட்டு எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பிரிண்டிங் சார்ஜ் நான் கொடுத்துறேன். 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். பிரதர் இதை முடிஞ்ச அளவு பிரதர் அனுப்பிடுவார். அவர் தமது வசனத்தை அனுப்பி, அவர் நமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. ஆண்டவர் ஒரு மனிதனை சுகமாக்கும்படியாய் வைத்திருக்கிற முதல் திட்டம் என்னவென்றால், வசனத்தை நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது வியாதியஸ்தன் சுகமாகிறான். ஹல்லேலூயா. 2வது அருமையான என்ன ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் என்னவென்றால், 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானார். அவருடைய தழும்புகளினால் ஹென்னத் காயின் என்ற ஒரு பெரிய தேவ மனுஷன் பிளட் கேன்சர்னாலே பிடிக்கப்பட்டார் 17 வயசுல. கர்த்தர் அவரை அருமையான ஒரு பெண் சொன்ன வார்த்தை, ஒரு சின்ன 12 வயசு பெண் இப்படி அவருடைய படுக்கையில நின்று ஜெபம் பண்ணிச்ச, ஆண்டவரே வசனம் இப்படி சொல்லுகிறது, உம்முடைய தழும்புகளினால் குணமாவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று அழுதுச்சான். அந்த 12 வயசு பெண் அழுது ஜெபம் பண்ணும்போது கண்ணிலிருந்து கண்ணீர் அவருடைய சரீரத்திலே படுத்திருந்த மருத்துவமனையிலே படுத்திருந்த அவருடைய சரீரத்தின் மேலே விழுந்தது. அவர் அன்றைக்குதான் அந்த வசனத்தை அவர் விசுவாசிக்க ஆரம்பித்தார். ஒரு தழும்பு என்று ஒன்று இருந்தால் அந்த தழும்பு என்னை சுகமாக்கட்டும். அருமையான இரவு நேரத்தில் ஒரு காயப்பட்ட கரம் அவரை தொடுகிறதை உணர்ந்திருக்கிறார். அருமையான அந்த கரம் யாருடைய கரம் அல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் கரம். அவர்தான் அருமையான ஃபெய்த் என்றதான ஒரு புத்தகத்தை அருமையான எழுதுகிறார். அவங்க பைபிள் காலேஜ், பெரிய பைபிள் காலேஜ், உலகமெங்கிலும் ஆயிரக்கணக்கான ஜனங்களை அருமையான அவர்கள் மிஷனரிகளாக அனுப்பியிருக்கிறார்கள். எதுக்காய் நான் சொல்லுகிறேன் என்றால், அவர் ரொம்ப வருஷமாய் வீரோடு கூட இருந்து பிரசங்கித்தார். இப்ப மரிச்சிட்டார், அவங்க பையன் நடத்துறார். எதுக்காய் நான் சொல்லுகிறேன் என்றால், அவருடைய தழும்புக்குள்ளே வியாதியை சுகமாக்குகிற அருமையான வல்லமை இருக்கிறது. அடுத்தபடி அவர் எப்படி வியாதியை சுகமாக்குகிறார் என்று நீங்கள் வேத வசனத்தை வாசித்தால், சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு அருமையான ஊழியத்திலே அவர்களை அழைத்து சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகமெங்கிலும் போய் அருமையான நீங்கள் ஜெபியுங்கள். அருமையான நீங்க அந்த வசனம் யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 9:35 வாசிங்க. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து, சீஷர்கள் அவர் சுற்றி நடந்தார். சீஷர்கள் எங்கும் போய் அருமையான வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார்கள். அருமையான பேதுரு உருமாக்களை தூக்கி போட்டு வியாதிகள் சுகமானது.
வேத புஸ்தகத்துல உருமாக்களை போட்டு சுகமானதை நீங்கள் பார்க்கலாம். அவருடைய கச்சைகளை எடுத்து போட்டு சுகமானார்கள். அப்படி என்றால் ஊழியக்காரனை ஆண்டவர் வியாதி சுகமாக்குகிற ஒரு கருவியாய் பூமியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக அருமையான லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்டார். சின்ன வியாதி பெரிய வியாதி என்று ஆண்டவரிடத்தில் இல்லை. எப்பேற்பட்ட வியாதியும் இயேசு சுகமாக்க வல்லவராயிருக்கிறார். இந்த காலவெளியிலே ஒரு சுகமாக்குகிற வல்லமை, ஒரு சுகமாக்குகிற அபிஷேகம், ஒரு சுகமாக்குகிற கிருபை அருமையான உண்மையில் இறங்குவதாக, உன்னுடைய காற்று பகுதிகள் சுகமாவதாக, பலவீனமான உன் காற்று பகுதிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுது தொடுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உன்னுடைய கிட்னி பகுதிகளை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுது தொடுவதாக. அருமையான நடக்க முடியாத உன்னுடைய பலவீனமான கால்களை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுது தொடுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எல்லா தலைவலிகள், எல்லா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லா மலட்டு தன்மைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுது தொடுவதாக. இயேசு உன்னை தொடுகிறார். நீ விசுவாசித்தால் இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை நீ காண்பாய். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே அசைவாடுகிறார். வானமும் பூமியும் மாறி போனாலும் தேவனுடைய வார்த்தை மாறாது. உன்னிலே அவர் மகிமைப்பட விரும்புகிறார். உன்னிலே அவர் மகிமைப்பட விரும்புகிறார். உன்னிலே இந்த வியாதியிலே இயேசு கிறிஸ்து மகிமைப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா. இங்கு அழைத்து வந்ததின் நோக்கம் உனக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாய், உனக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாய், உனக்கு ஒரு அற்புதத்தை இயேசு செய்யும்படியாய் அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவராலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு சின்ன பல்லவியை பாடலாம். கூடாதது ஒன்றுமில்லை. அகிலத்தையும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். நல்ல கைத்தட்டி. ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். நல்ல கைத்தட்டி சிறுங்க பாட்டு. ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். ராசா ராசா சூரா பாசா ராசா பாசா பானா. தேவனுடைய வல்லமை இறங்குவதாக, சுகமாக்குகிற வல்லமை இறங்குவதாக, சுகமாக்குகிற வல்லமை இறங்குவதாக, சுகமாக்குகிற வல்லமை இறங்குவதாக. ஆமென். ஆகு எல்லாமாகு உம்மாலேதான் எல்லாமாகு உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. நல்ல பாடுங்க, அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். எல்லாம் நல்ல கைத்தட்டி பாடுங்க ஐயா. எல்லாம் பாடுங்க. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாம் பாடுங்க. வாய் சத்தமாய் விரித்து பாடுங்க. எல்லாமே உம்மாலாகோ ஆகோ எல்லாமாகோ உம்மாலேதா எல்லாமாகோ ஆகோ உம்மாலேதா. ஜெபத்திலே சுகமாக்குற வல்லமை இருக்கிறது. ஆமென்.
ஏன்னா இங்க நிறைய ஜெப வீரர்கள் இருக்கிறீங்க. ஜெபத்திலே வல்லமை இருக்கிறது. அதை சொல்ல ஏன்னா எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார்கள், அப்பொழுது என்ன உண்டாகும்? சுகம் உண்டாகும். சுகம் உண்டாகும். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. சபையின் மூப்பரை பாசு கிடையாது, சபையின் மூப்பரை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி, கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அவர்களுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஆமென். ஆகவே ஜெபத்திலே வல்லமை இருக்கிறது, வசனத்திலே வல்லமை இருக்கிறது, தழும்புகளிலே வல்லமை இருக்கிறது, ஊழியக்காரனிடத்திலே வல்லமை இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் அதிகாரம் உள்ளவர்களாக ஒருவருக்காக நீங்கள் இயேசுவின் நாமத்திலே சுகமாக்குகிற வல்லமை இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தழும்புகளிலே இருக்கிறது போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சுகமாக்குகிற வல்லமை இருக்கிறது. நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி, இயேசுவின் நாமத்திலே இந்த வியாதி இவனை விட்டு விலகுவதாக என்று நீங்கள் ஜெபிக்கும் போது அருமையான தெய்வீக வல்லமை அவனை தொடும். ஆமென். ஹல்லேலூயா. நான் பாக்கங்கூற்றுள்ள ஊழியம் செய்த நாட்கள்ல, பாக்கங்கூற்றுல இங்க இருந்து போவேன் சைக்கிள்ல, இங்க இருந்து பாக்கங்கூற்றுல கூட்டுறவுல போங்க. எவ்வளவு பேர் இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 200-250 பேர் நிப்பாங்க. திருநெல்வேலி ஆளு ஒருத்தர் அங்க மல்லிகை கடை வச்சிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போனா காப்பி எல்லாம் கொடுப்பாங்க, காணிக்கை எல்லாம் கொடுப்பாங்க. அந்த ஒரு வீடு தான், அதெல்லாம் அவுட்டர் ஏரியா, எல்லாம் காடு மாதிரி இருக்கும். அப்போ ஒருத்தர் கேன்சர், நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. எப்படி இந்த தேனி கூடு எப்படி இருக்குதோ அதே போல இவ்வளவு தூரம் இருக்குது, அது சுட்டு சுட்டா வடிஞ்சிட்டு இருக்குது. வியாதிக்காக நான் ஜெபம் பண்றேன். பிரசங்கம் எல்லாம் அவங்களுக்கு பண்ணா ஒன்றும் எடுபடாது, அங்க ஒன்றும் புரியாது. வியாதி பிசாசு இந்த ரெண்டும் ஜெபம் பண்ணா அங்க ஆட்கள் கூடுவாங்க. சரி, நான் வியாதிக்கும் பிசாசுக்கு ஜெபம் பண்ணது நின்றுட்டு இருக்கிறேன். அங்க உள்ள ஒருத்தர் சொன்னேன், ஒரு சாமியார் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அந்த சாமியார் ஜெபம் பண்ணா வியாதி சுகமாகும். மறுபடியும் அந்த கிராமத்துல ஒருத்தர் போய் சொல்ல சொன்னேன். அவங்க போய் சொன்னாங்க, ஒருத்தர் வந்திருக்காரு சாமியார், ஜெபம் பண்ணா எல்லாம் நடக்கும். ஒரே கூட்டம், ஒரு 200-250 லைனு, அது 2 பேர் லைன்ல நிறுத்தினாங்க. அந்த இடத்துல போய் அவனுக்கு ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்னவோ நம்ம ஜெபத்தின் ஏன் ஜெபத்தின் மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு. ஆனாலும் நம்பிக்கை இல்லாட்டாலும் ஜெபம் பண்ணேன். ஏன்னா இப்படி இருக்குது அந்த வியாதி. அடுத்த வாரம் போனேன், அந்த நீண்டு இருந்ததை காணும். அவன் சொல்றான், இயேசு என்ன சுகமாக்கிட்டான். ஆமென். நம்ம வேற ஒண்ணும் அங்க செய்யல. அவனுக்கு ஒரு ஜெபம் பண்ணோம், இயேசுவின் நாமத்தில் என்ன சுகமாக்கணும் நான் கிடையாது. இயேசு என்ன நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணும்போது அந்த நாமத்தில் இருந்த வல்லமை அவனை சுகமாக்கிட்டு. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஊர்ல இப்படி யாராவது சுகமாக்குனாங்கன்னு வச்சுங்க, செத்து போன ஆள்லாம் எழும்பி இருக்கிறாங்க. செத்துவங்க நம்ம ஊழியத்தில் எழும்பி இருக்கிறாங்க. உங்களுக்கு நான் அதெல்லாம் படம் கடம் போட்டு நம்ம பத்திரிகை இருந்தா ஒவ்வொரு வாரம் ஒரு பத்திரிகை போட்டு அனுப்பலாம். நமக்கு அந்த ஊழியம் இல்லாதனால நம்ம அதை நம்ம செய்யல. நம்ம வசனம் பிரசங்கம் பண்றதா நம்முடைய ஊழியம். வசனத்துல ஜனங்களை கட்டி எழுப்பணும், சத்தியத்துக்காக ஜனங்க நிக்கணும், அதான் நம்முடைய ஊழியம். அதனால இதெல்லாம் நம்ம மேன்மையா பேசல. அந்த ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, தெய்வர்கள் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி மாலையை போட்டாங்க. அற்புத அடையாளங்கள் செய்த போது மாலையை போட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயோ நாங்க உங்க போல பாடுள்ள மனுஷருங்க, அதை எடுத்தவங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய புத்தகத்துல உங்க போல நாங்க பாடுள்ள மனுஷர்கள் சொன்னாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஒண்ணு செய்யுங்க. ஊழியத்திலே அற்புதங்கள் நடக்கும்போது, ஊழியத்திலே அதிசயங்கள் நடக்கும்போது, ஊழியத்திலே மகத்தான காரியங்கள் நடக்கும்போது அருமையான மேன்மையெல்லாம் கர்த்தருக்கே செலுத்துங்கள். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு அப்போஸ்தலர் 14:11 இருந்து தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து தன்னிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவன் ஆனபடியால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்து முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான். பலி எல்லாம் மாறியே போச்சு. பலி எல்லாம் செய்ய வந்திருக்கிறான்.
நான் நினைச்சேன் எலிசாவினுடைய எலும்பிலே ஒருவன் விழுந்து செத்து போனவன் உயிரோடு கூட எழும்பினானே, நம்ம ஊர்ல மட்டும் எலியாவே அப்படி ஒரு எலும்பு இருந்துனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வேளாங்கண்ணியை காட்டிலும் பெரிய கோயில் கட்டியிருப்பாங்க. ஆமா, ஏன்னா எலும்புல ஒருத்தன் விழுந்து உயிரோடு கூட எழும்பி இருக்கிறான். தினமலர், தினத்தந்தி, மாலை மரசு, இந்தியன் எக்ஸ்பிரஸ், இன்று எல்லாத்திலையும் காலையில எலியாவின் எலும்புதான் ஹெட்லைனா வந்திருக்கும். நியூஸ் நீங்க எங்க திறந்தாலும் எலியாவின் எலும்புதான் வந்திருக்கும். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் அற்புதம் செய்கிற விதம் உனக்குள்ளே ஆண்டவர் தேவன் தன்னுடைய வல்லமையை வைத்திருக்கிறார். உனக்குள்ளே தேவன் மகிமையான ரட்சிப்பை வைத்திருக்கிறார். உனக்குள்ளே தேவன் பரிசுத்த ஆவியானவரை வைத்திருக்கிறார். உனக்குள்ளே இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசத்தை தேவன் வைத்திருக்கிறார். நீ தேவனுடைய சபையிலே சரீரமாய் இருக்கிறாய். உன் மூலமாய் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வாராக. உன் மூலமாய் தேவன் அற்புதங்களை நடப்பிப்பாராக. உன் மூலமாய் தேவன் கிரியை செய்வாராக. இந்த பட்டணத்தில் நீ இருக்கும் காலம் வரை அநேக வியாதியஸ்தர்கள் உன் மூலமாய் சுகமடைந்து சபையில நின்று சாட்சி சொல்ல வருவார்களாக. இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். நேராயிற்று. நான் இனிமேல செய்திக்கே போண்டிருக்கேன். வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை அனுப்பினார். மகா பராக்கிரமசாலியாய் அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். ஐயா, சிரியாவின் தேசம் முழுவதும் திரும்பி பார்க்கத்தக்க ஒரு பெரிய மனிதனாய் அவன் இருந்தான். சிரியாவினுடைய இராணுவத்தின் தலைவனாயிருந்தான். அவன் அருமையான யுத்த களத்திலே சிரியா தேசத்திற்காக உண்டு பண்ணின ரட்சிப்பு ஏராளமானது. வேதம் சொல்லுகிறது சிரியாவை அவன் ரட்சித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு வேதத்திலே அவனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது மகா பெரிய பராக்கிரமசாலி என்று எழுதப்பட்டிருக்கிறது. மகா பெரிய பராக்கிரமசாலி ஆகி அவனோ குஷ்டரோகியாயிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. குஷ்டரோகியாயிருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன நடந்தது என்று நீங்கள் பார்த்தால் அவனுடைய சரீரத்திலே உண்டான குஷ்டரோகம், அவன் சரீரம் ஒரு சிறு பிள்ளையின் அருமையான சரீரம் போல மாற்றப்பட்டது. அந்த வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது அவன் இறங்கி 14ஆம் வசனம், தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை, அவனுடைய சரீரத்திலே இருந்த அந்த குஷ்டரோகம் சுகமாகி சிறு பிள்ளையை போல மாம்சம் உடையவனாய் மாறினான். அவன் சுத்தமானான். கொடிய வியாதி குஷ்டரோகம். நான் மதுரையில் ஊழியம் செய்த நாட்களிலே சோழவந்தான் என்ற ஒரு இடம் இருக்கிற மதுரையில, அங்கதான் குஷ்டரோகி காலனியே இருக்கு. அங்க நாங்கள் ஊழியத்துக்கு போவோம். அவங்களுக்கு மெடிசன்ஸ், அவங்களுக்கு டாக்டரும் கூட வருவார், எல்லாம் கொண்டு வருவோம். மதுரையில சோழவந்தான் ஒரு இடம். எனக்கு என்ன அறிய விரும்புறேன்னா, இங்க யாராவது சுகமாய் இருக்கிறாங்களா? நம்ம இயேசு அறிவிச்சுக்கிறோம், இயேசுவை சொல்லி யாராவது சுகமாய் இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. அவர் யாருன்னா குஷ்டரோக சுகமானவர். என்னால அதை நம்பவே முடியல. ஆனாலும் சரி போய் பார்ப்போம் போனா என்ன, குஷ்டரோகிக்கு அந்த விரல் எல்லாம் போயிடும். தூத்துக்குடியிலையும் ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் போயிருக்கிறேன் நான். அங்க ஒரு 500 பேர்கிட்ட இருக்கான் தூத்துக்குடியில. சிஸ்டர்ஸ் வச்சு நடத்துறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த இடம். அது எனக்கு அந்த இடத்துக்கு கரெக்டா எனக்கு தெரியல. அந்த இடத்துக்கு நாங்க ஒரு தடவை போயிருந்தோம்.
ஏக்கர்ல வச்சிருக்கிறாங்க. அங்க போனா அந்த நாங்க பாட்டு பாடணும், பிரசங்கம் பண்ணோம், ஜெபம் பண்ணோம். ஒரு சின்ன வீட்டுல தான் அவர் சபை வச்சிருந்தாரு. கை கொடுத்தா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா கை கொடுக்க கூடாதுங்க. கிட்ட வந்தாலும் கொஞ்சம் தள்ளி நில்லுகிடுங்க. அந்த டாக்டர் சொல்லுவார், நீங்க கை கொடுத்துறாதீங்க. அவன் கை கொடுத்தாலும் நீங்க 2 கையை கொடுத்து சோத்திரம் சொல்லுங்க, அவன் புரிஞ்சுக்கிடுவான் அவன் அப்படின்னாங்க. அவ்வளவு. ஏன்னா அந்த மேம்பாலத்துக்கு கீழே நிறைய பேர் இருப்பாங்க. ஏழைங்க கிடையாது, ஸ்கூல் டீச்சருங்க, ஹெட் மாஸ்டருங்க, நல்ல நல்ல படிச்சவங்க அங்க இருக்கிறாங்க. நாங்க நினைச்சோம் சாதாரண ஆட்கள் தான் அங்க இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா பெரிய பெரிய ஆளுங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏயா நீ மனைவி விட்டு வந்த, ஏயா குடும்பத்தை விட்டு வந்தீங்கன்னு அவன்கிட்ட கேட்ட அவன் சொல்றான், எங்க கூட்டத்துல நாங்க இருக்கிறதா எங்களுக்கு சந்தோஷங்கிறான். இதெல்லாம் எங்க கூட்டம், எங்களை சமுதாயத்துல நாங்க வந்தா சொந்தக்காரங்க வரணும், ஃபங்க்ஷன் போகணும், அது போகணும், இது போகணும், இதுதான் எங்களுக்கு நல்ல இடம் சொல்றோம். சுகமான குஷ்டரோகி. பிரைஸ் தி லார்ட். நீங்க ஊறுகாய் சாப்பிடுறீங்களே, குஷ்டரோகி தான் போடுறோம். நான் அதுல இருந்து ஊறுகாவே சாப்பிட மாட்டேன். ஊறுகாய் வேணுமான்னு கேட்டான், டப்பா அது சோழவன் தான்ல, மாட்டுக்கறி தொங்குது, எல்லாமே தொங்குது. காய போட்டு ஊறுகாய் மெழுகுத்திரி தயார் பண்றாங்க. அவங்க செய்யற வேலை மெழுகுத்திரி லாரியா ஏத்துறாங்க. சின்ன குடிசை தொழிலாம் செய்யறாங்க. ஆனா அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை எப்பேற்பட்ட வியாதியை சுகமாக்குவார். நாகமானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய சரீரம் ஒரு சிறு பிள்ளையின் சரீரம் போல மாறினது. அருமையான எல்லா சரீரத்தில் இருக்கிற படை, சரீரத்தை அருவருப்பாக்குகிறதான எல்லா பகுதிகளும் இந்த நாளின் கால வேளையில கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடும். அருமையான முன்னாலே நீ நினைக்கிறாய், இனிமேல் நாம் தப்ப முடியாது, இனிமேல் நாம் வாழ முடியாது, இனிமேல் நான் ஜீவிக்க முடியாது, இந்த பலவீனத்திலே தான் நாம் வாழ முடியும் என்ற ஒரு இடத்துக்கு நீ வந்திருக்கிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கால வேளையில உன்னை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவர், உன்னை சுகமாக்க அவர் வல்லமை உள்ளவர். இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற நீ யாராயிருந்தாலும், மகா பராக்கிரமசாலியாயிருந்த நாகமானை சுகமாக்கின அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. அவன் சுகமாவதற்கு முன்பதாக என்ன நடந்தது என்ற வேத பகுதியை தான் நாம் ஆராய போகிறோம். முதலாவது என்ன நடந்தது, அங்கே என்ன வீட்டில் என்ன நடந்தது? ஏனென்றால் இவன் இஸ்ரவேலை சார்ந்தவன் அல்ல, இஸ்ரவேலின் தேவனுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அருமையான இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை அறியாத ஒரு தேசத்திலே இருக்கிறவன் இவன் எப்படி இந்த வாழ்க்கைக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் இவன் வாழ்க்கையில செய்ய என்ன காரணம்? இப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை அவன் பார்ப்பதற்கு அருமையான இந்த வேதத்திலே மறைந்து கிடக்கிறவர்கள் என்ன என்பதை தான் இந்த கால வேளையில நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது என்ன நடந்தது என்றால், இவன் சுவிசேஷத்தை விசுவாசித்தான். இவனுக்கு சுவிசேஷம் சொன்னது யார்? இஸ்ரவேலில் இருந்த ஒரு சிறு பெண் இவனுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தாள். 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3, 4, 5 வாசிக்கலாம். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் போவாரானால் நலமாய் இருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் என்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று அவள் சொன்ன ஒரு சுவிசேஷம் என்னவென்றால், இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் இடத்திலே போவாரானால், ஏன்னா அப்ப எலியா அங்க இருக்கிறான். எலியா சாதாரண ஊழியக்காரன் அல்ல, அவன் அங்க இருக்கிறான். அங்க போனா சுகம் கிடைக்கும் சொல்றான். இந்த சுவிசேஷம், இந்த 4 சுவிசேஷமும் எப்படிப்பட்டது என்றால் மகிமையான சுவிசேஷம். ஒரு முஸ்லிம் நண்பர் இந்த 4 சுவிசேஷமும் பொய் என்று ஒரு புத்தகத்தை எழுதினார். மத்தேயு படிச்சு முடிச்சிட்டார், மார்க்க படிச்சு முடிச்சிட்டார், யோவானை எழுதி முடிச்சிட்டார், லூக்காவை எழுதி முடிச்சிட்டாரு.
கடைசி லைன்ல அவர் எழுதுறாரு, இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான, இது ஒரு மகிமையான சுவிசேஷம். இது கிறிஸ்தவ கடவுள் கிடையாது. கடவுள் என்ற ஒருவர் ஒரு மதத்தை சார்ந்தவரா இருக்கவே முடியாது. நியூஸ் கேட்ட, நீங்க இந்துக்களா, அப்ப கோயிலுக்குள்ள போலான்னு. ஐயா, கடவுள் ஒரு இந்துக்காக ஒரு கடவுளோ, முஸ்லிமுக்காக ஒரு கடவுளோ, கிறிஸ்தவனுக்காக ஒரு கடவுளோ, அப்படி ஒரு கடவுள் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கடவுள் எனக்கு தேவையில்லை. கடவுள் என்பவர் பொதுவானவர், எல்லா ஜனத்துக்கும் உரியவர், எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறவர் தான் கடவுள். அவர் கடந்து நிற்கிறவர். ஒரு மதத்துக்கு ஒரு கடவுள் கிடையாது. அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறார். நீங்கள் கடவுள் என்ற ஒருவர் ஒரு இடத்துல இருக்கிறவர் அல்ல. இதோ வெளியே நின்று தட்டுகிறார். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன். இயேசுவுக்கு உன் இருதயத்துல கொஞ்சம் இடம் கூடியா, உன் வியாதி நீங்கிறியா, உன் கடன் பிரச்சனை தீரையா, உன் சாபம் நீங்கையா, உன் மரண பயம் நீங்கையா, உன் வாழ்க்கையில் இருக்கிற கலக்கம் நீங்கையா, இயேசுவுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து பாரியா. கொஞ்சம் இடத்துக்கு கொடு. நீ ஒன்னும் சேர வேண்டாம், பேர மாதம் ஒன்னும் மாத்த வேண்டாம். நிறைய பேர் வர்றாங்க சபைக்கு, ரொம்ப சந்தோஷம். இப்ப கூட ஒரு டாக்டர் அம்மா வந்தாங்க, நான் கிறிஸ்டியனா மாறேன். எனக்கு அவங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதை நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்கள கொஞ்சம் விசாரிச்சேன். இல்ல பாஸ்டர், நான் கிறிஸ்டியனா மாறேன், சர்டிபிகேட் வேணும், நான் இனிமேல் இந்த சபைக்கு தான் வருவேன். அவங்க வீட்டுக்காரர் ஜிப்மர்ல வேலை செய்ய, அவங்க வந்தாலும் வந்திருப்பாங்க, அந்த பக்கம் எங்கேயா உட்காந்துருப்பாங்க. அவங்க ரொம்ப நேரம் என்கிட்ட பேசினாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் அவங்களை விசாரிச்சேன். இல்ல, நான் இப்ப மாறுறேன், எனக்கு சர்டிபிகேட் கொடுங்க, நான் கிறிஸ்டியனா மாறிடுறேன், எங்க வீட்டுக்காரருக்கு அப்புறம் சர்டிபிகேட் கொடுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இயேசுநாதரை நம்புறதுனால, அவரை கிறிஸ்து என்று சொல்லுறதுனால கிறிஸ்தவங்கன்னு ஒரு பேர் இருக்கு. ஆமென், ஆமென். வேற ஒண்ணு இல்ல. அது ஒரு மதம் அல்ல. ஆமென். அது ஒரு இனம் அல்ல. அது அருமையான, இது ஜீவ மார்க்கம் ஐயா. ஆமென். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு கடவுளா அப்படின்னா அவ்வளவுதான். அங்க ஒரு எங்க சபைக்கு வருவாரு, உங்க சபைக்கு வரமாட்டாருன்னா அவர் இன்னும் சாமியா? இந்த சாமி எல்லா சபைக்கும் போவார். ஒரு சொல்ல உங்க சாமி சபைக்கு வரமாட்டாரு, எங்க சாமி சாமி வரமாட்டாருயா, இயேசுநாதர் வருவாரியா. 1,00,000 சபை நடக்குது. எங்க போனாலும் ஆராதனை, எல்லா இடத்திலும் ஆண்டவர் அசைவாடுறார். ஆமென், ஆமென். எல்லா இடத்திலும் தேவன் கிரியை செய்கிறார் ஐயா. எல்லா இடத்திலும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆகவே இந்த சுவிசேஷம் இந்த நாகமான் கேட்டான், அதை அவன் விசுவாசித்தான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க விசுவாசி. அவன் என்ன விசுவாசிச்சானா, அங்க போனா சுகம் கிடைக்கும் மனைவி திருப்பி திருப்பி சொல்றா. அந்த பொண்ணு சொல்லிருக்குல்ல, அந்த பொண்ணு தானே சொல்லிச்சு நம்ம அங்க போலாம் சொல்லி அவன் சொல்றான். அத அவன் ஏற்றுக்கொண்டான். ஆனால் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் அறிவிக்க வேண்டும். எப்படியாயும் இயேசுவை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? இந்த சிறு பெண்ணுடைய ஊழியக்காரியில வீட்டு வேலைக்கு போனவா, ஆனா அவருடைய இருதயம் அக்னியா எரிந்து கொண்டிருக்கிற இருதயம். வார்த்தையை எப்படியாயும் அறிவிக்க வேண்டும். இந்த மனிதனை விடுதலைக்கு நேரே நடத்த வேண்டும். இந்த மனிதனை ஜீவனுக்கு நேரே நடத்த வேண்டும். நீங்க எல்லாருக்கும் அந்த இருதயம் உங்களுக்கு இருக்கணும். நாங்க 2 பேரா தான் போயிட்டு, அந்த ஆளு ஃபாரின் போயிட்டாரு. அவரு போனதுல இருந்து எனக்கு ஊழியம் கை உடைஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப ஒரு ஆள் வந்திருக்கிறார் என் கூட, இப்ப ஒரு ஆள் இருக்கிறார். ஆனா அவரை கூட்டுரோடு கொண்டு போக முடியாது. ஏன்னா நாங்களே இங்க ஒரு 3 வண்டியில போனோம், 3 பேர் ஒரு வண்டியில போனோம். இன்னைக்கு நான் இந்த வாரம் தனியா போய் ஊழியம் செய்தேன். எல்லாம் பெரிய பெரிய ராஜபாலன் நாயாக்கு மதுரை அந்த கூட்டுரோல இருக்க பெரிய பெரிய பணக்காரங்க. ஏன்னா ராஜபாளையம் நாய்க்கு சாப்பாடு போட்டுக்கிறாங்க.
அதுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுறானா வசதியான ஆளா தானே இருக்கும். நாய் வருது, குழு குழுன்னு வருது, 2 பேர் சாப்பிடலாம் போலுக்கு, அப்படி வருது நடந்து. நான் நினைச்சேன் நம்ம வீட்டுல இந்த நாயை கொண்டு போனா புருஷன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சே போயிரும். சாப்பாடு போடுறதுல பெரும் பிரச்சனை. நமக்கு சாப்பாடே கிடைக்க மாட்டாங்க, இதுல நாய்க்கு எங்க சாப்பாடு போடுறோம்? இங்க ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க வீட்டு நாயை பார்த்தா அப்படி பார்த்து நான் ஒரு நாள் தப்பிச்சிட்டேன். நாய் வளர்க்க வேண்டாம்னு சொல்லல, ஆனா நாய் உங்க வீட்டை பாதுகாக்காது. இல்லங்க பாஸ்டர், எங்க வீட்டு நாய், உங்க வீட்டு நாய்க்கு ஒரு பிஸ்கட் போட்டா சாப்பிடும், அதோடு உன் நாய் க்ளோஸ், அதுக்கு பிறகு நாங்க வீட்டுக்கு வருவோம். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். ஆமென். என்ன ஆயிட்டு தெரியுங்களா? நாய் வளர்க்கறதுல நிறைய விசுவாசிகள் சபைக்கு வருது இல்ல, சிம்மி கிம்மின்னு சொல்லி கிடக்குறாங்க. சிம்மியும் போகாது, நீங்களும் பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. ஆமென். அல்லேலூயா. எனக்கு ஊழியம் செய்யும் போது ஒரு தாட்ஸ் என் மனசுல வந்து, ரொம்ப படிச்சு பிள்ளைட நரகத்துக்கு போறதை காட்டிலும் படிக்காமலே பரலோகத்துக்கு போறோம். ஆமென். அல்லேலூயா. பெரிய பணக்காரனாகி நரகத்துக்கு போறதை காட்டிலும் ஏழையா இருந்து பரலோகத்துக்கு. ஆமென். ஆமென். அதுபோல யார் ரொம்ப படிச்சுக்கிறேன், நீ ரொம்ப படிச்சு இயேசுவை பத்தி படிச்சுக்கிறியா? இல்ல 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 இல்ல, நான் அதுல தியாலஜிக்கல் பிடி கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி எல்லாம் படிச்சுக்கிறேன். நீ எந்த கட்சி படிச்சாலும் பைபிள் கட்சி படிச்சுக்கிறியா? இயேசு உனக்கு தெரியுமா? ரட்சிப்பு உனக்கு தெரியுமா? அப்பாவா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, உன் பிள்ளை பரலோகத்துக்கு வரணும்னா, உன் புருஷன் பரலோகத்துக்கு வரணும்னா, உன் மனைவி பரலோகத்துக்கு வரணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும்யா. இல்லைன்னா வர முடியாது. பாசி பிள்ளைங்க நரகத்துக்கு போங்க. ஏசு அறிவிக்கணும், நீங்க கேட்கலன்னா போங்க. எப்பா எப்பா எல்லாம் அந்த அப்பாவுக்கு இப்பெல்லாம் ஊரு வீட்டோடு வச்சுட்டு, இப்ப நாங்க அப்பா கிடையாது உனக்கு, இப்ப நான் தேவ தூதர்களை போல. ஆகவே இந்த கால வேளையில நீங்கள் அறிவிக்க வேண்டும். இருங்க எப்போதும் ஒருத்தரை பார்த்துட்டீங்கன்னா, கைப்பிரதி கொடுக்குறோம், பாண்டிச்சேரி முழுவதும் கைப்பிரதி கொடுத்து இந்த மதுகடிப்பட்டுல தான் ஒரு சர்ச்சை கட்டியிருக்கிறோம். பாண்டிச்சேரி முழுவதும் கொடுத்தோம். தேடுவோர் மகாநாடு வச்சிருந்தோம். மைக்கேல்னு ஒரு பிரதர், எவரிகோம் குர்ஷெட், அவர் என்ன ரொம்ப ஃப்ரெண்ட். அவர் தான் என்ன கூப்பிட்டார், பாஸ் இந்த குரூப் எல்லாம் நீங்க சர்ச்சைக்கு கூப்பிட்டு போயிருங்க. டிஎல்சி சர்ச்சில் வச்சான், அதுல 2 பேர் கிடைச்சாங்க. அந்த 2 பேரை வச்சுதான் அங்க சர்ச்சை கட்டியிருக்கோம். எதுக்காக நான் சொல்றேன்னா, எப்படியாயிலும் நீங்கள் ஆண்டவரை அறிவீர்கள். ஆமென். எப்படியாயிலும் ஆண்டவரை சொல்லுங்கள். அவள் அருமையான, அவள் பேர் எழுதப்படவில்லை, அவள் அருமையான, அவளுடைய மேன்மை ஒன்று எழுதப்படவில்லை. வேலை செய்யும்படியாய் நாகமான் வீட்டில் அருமையான மகாபராக்கிரமசாலியாயிருந்த குஷ்டரோகியாயிருந்த அவனுக்கு பணிவிடை செய்திருப்பாள் என்று சொன்னால், அருமையான அவள் செய்த வேலை எவ்வளவு கடினமாயிருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அவ்வளவு கடினமான வேலைகளை செய்தாலும் அவளுடைய இருதயம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிப்பை அவனுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதிலே அவள் இருதயம் அக்கினியா எரிந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. இயேசுவை அறிவிக்க நீங்கள் தீவிரப்படுங்கள். இயேசுவை எப்படியோ இல்ல மற்றவருக்கு படத்துல இல்ல, இவங்க பத்திரிகை திரியெல்லாம் போட்டு படம் வச்சுக்கலாம் பாருங்க, பழைய படம் எல்லாம் மாத்தி மாத்தி போட்டுட்டு இருப்பானுங்க. படத்துல இயேசு அறிவிக்கிறது இல்ல, ரியலா அறிவிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. விளம்பரத்துக்கு அறிவிக்கிறது இல்ல, ரியலா நீங்க சுவிசேஷம் அறிவிக்கணும். பணத்தை வாங்கி அறிவிக்கிறது இல்ல, பாரத்தோடு அறிவிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ஒன்றும் ஜாப் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. வேலை செய்கிற பெண் அவள் ஜாப்பா செய்யலையா, அக்கினி அறிந்து கொண்டிருந்ததையா. ஹல்லேலூயா. அந்த அக்கினியை அவனுக்கு அறிவித்தாள். ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அப்போஸ்தலருடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1-7 வரையிலும். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள். அவங்க சிலர் நீங்க பலன் இருக்காது. நீங்க எல்லாரும் ஐயா வாங்கயா, கை விருதி கொடுங்கயா, வாங்கயா, வீட்டுக்குள்ள வாங்கயான்னு சொல்லுவான். எங்க அண்ணன் ஒருத்தன் வந்தான், நான் மதுரையில் இருந்தேன்.
அவனுக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சு போச்சு. முட்டி போட்டு ஜெபம் பண்ண இவன் காசு நிறைய தருவான். இவன் சொல்றதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்றேன், ஞானஸ்நானம் எடுக்கிறேன், எல்லாம் தலையை ஆட்டிட்டு காசெல்லாம் வாங்கிட்டு போய் எனக்கு ரொம்ப சந்தோஷம், எங்க அண்ணன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான், அவனுக்கு ஒரு பைபிளை கொடுத்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏற்றுக்கொண்டான். அந்த திருநகர்ல போய் பீடி கடையில போய் இந்த பைபிளை கொடுத்து ஒரு பீடி கட்டு 2-3 பீடி கட்டு வாங்கிட்டு. உண்மையா? நான் அங்க போனா என்ன எங்களை கூப்பிடுறான், நாங்க தானே பைபிள் வச்சுருக்கோம், அவனுக்கு தெரியும். வாங்க 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 வாங்க, உங்க புத்தகம் ஒண்ணு என்கிட்ட வந்திருக்குது. எனக்கு இதை பார்சல் பண்ண இஷ்டம் இல்ல, உங்கள்கிட்ட வித்துடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பொறி பார்சல் பண்ண கிளிக்கு தாள் எனக்கு இஷ்டம் இல்ல, வித்துடலாம். எவ்வளவு தருவீங்கன்னு கேட்டான். இது எவ்வளவு தருவீங்கன்னு கேட்டான். கடைசியாக 100 ரூபாவோ 50 ரூபாய்க்கு வாங்கின. இது யாரு உங்களுக்கு கொடுத்தான்னா அவன் கரெக்டா சொல்றான் ஒரு அடையாளம், இது நாங்க கொடுத்தது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டார். எங்க அண்ணன் ஒருத்தர் சொல்லிட்டான், நீ வரையா போறையா இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஏசு பீசு இதெல்லாம் இங்க சொல்லாத. அவன் சொல்லிட்டான் ஒரு நாள். அதனால அவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன், அதிகமா போக மாட்டேன். எல்லா வீட்டுக்கு போனா என் சிஸ்டர் தெரியும், அங்க இருந்து போறதை பார்த்தா என்ன பறந்து போவேன். 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேல ஒரு வீட்டுல உட்கார மாட்டேன். அறிவிக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்களுக்கு அது பலன் கொடுக்கவில்லை. விசுவாசம் இல்லாது கேட்டபடினாலே அது அவர்களுக்கு கிரியை செய்யவில்லை. ஒரு வியாதியை கர்த்தர் சுகமாக்க வேண்டும் என்றால், உன் சாப கட்டுகளை கர்த்தர் உடைக்க வேண்டும் என்றால் நீ நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தை காட்க வேண்டும், வசனத்தை காட்க வேண்டும். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான், ஒருத்தன் ஜன்னல்ல இருந்து கீழே விழுந்து சாகுறாயா? அதுவும் பிரசங்கியார், சாதாரண பிரசங்கியாரா பண்றான், கிரேட் பிரீச்சர். அவன் கிட்ட யாரு நிக்க முடியாது, பவுல் கிட்ட யார் நின்று பிரசங்கம் பண்ண முடியும்? அவன் பிரசங்கம் பண்ணும் போது ஒருத்தன் ஜன்னல்ல இருந்து கீழே விழுந்து செத்து போறான். நீங்க பிரசங்கம் கேட்கணும், நல்ல காதுல கேட்கணும். ஐயா செய்திய நல்ல கேட்கணும். நம்ம ஆளுங்க மற்றதுல எல்லாம் ரொம்ப விவரமா இருப்பாங்க. நீங்க நம்ம மல்லிகை டப்பா எந்த ஊர்லயுமே, உலகத்துல எந்த நாட்டிலுமே இப்படி ஒரு மல்லிகை டப்பா எங்கேயுமே கிடையாது. மஞ்சள் பொடி, ஜீரக பொடி, கடுகு, வெந்தயம், இன்னும் இதெல்லாமும் இருக்குது. எங்க வீட்டு டப்பாலாம் பெருசு பெருசா இருக்கு, எல்லாமே இருக்குது. குழம்பு வைக்கவும் கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி குழம்பு சிஸ்டமே இல்லை. மற்ற நாடுகள்ல போய் கடுகை போடுறது, மஞ்சளை போடுறது, அதை போடுறது, இதை போடுறது, ரசம், இதை போட்டு சாம்பார், இதை போட்டா பருப்பு குழம்பு, இதெல்லாம் தேறி இருக்கிறீங்க. ஆனா வசனத்தை காட்டு அதில் நீங்க சேரணும். ஆமென் ஆமென். வசனத்தை நல்லா கேட்கணும். காது கொடுத்து தலைவலியா இருந்தா கூட நீங்க காட்டுக்கிட்டே இருங்க, தலைவலி போயிடும். ஆமென் ஆமென். தூக்கம் போயிடும். ஆமென். உற்சாகம். நான் இது 3ஆவது பிரசங்கம் பண்றேன். காலையில ஒரு பிரசங்கம், அங்க ஒரு பிரசங்கம், அங்கேயும் நிறைய பேர் வந்துட்டாங்க. இன்னைக்கு ஆராதனை அங்க ஒரு பிரசங்கம், இங்க ஒரு பிரசங்கம், சாயங்காலம் ஒரு பிரசங்கம் வேற இருக்கு. மாற்றி எதுவும் பேச முடியாது. எதுக்காக சொல்றேன்னா, அருமையானவர்களே, நீங்கள் வசனத்தை காணுங்க. ஒருத்தன் பிச்சைக்காரையா, அவன் சர்ச்சுக்கு வெளியே உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தான். ஆனா அவன் ரொம்ப விவரமான ஆளு, அங்க பண்ற பசங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்கான். நீங்க வசனம் வேண்டாம், நேரம் ஆயிட்டு. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1-7 வரை வாச நேரம் ஆயிரும். நான் சப்பானியா இருந்தான். அவன் சொல்றான், பொண்ணு வெள்ளி இல்ல, ஏன் என்னிடத்துல உனக்கு தரட்டாங்கிறான். அவன் எழும்பி நடந்தான். வசனத்தை அவன் வெளியே தான் உட்கார்ந்து இருந்தான், அவன் உள்ள இல்ல. சர்ச்சுக்கு வெளியே உட்கார்ந்து இருந்தான், பிச்சை கேட்டு இருந்தான். ஆனா ஒரு காரியத்தை செய்திருக்கிறாயா, அங்க பண்ண பிரசங்கம் எல்லாம் கேட்டு இருக்கிறான். பிரசங்கம் கேட்கணும், வசனம் கேட்கணும். ஐயோ, போதகத்தை வெறுத்தனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் ஆகாதவனாய் மாறி போனே. ஏன் உனக்கு சுகம் கிடைக்கல? ஏன் உனக்கு கடினமான சுவாபங்கள் இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கல? ஏன் பாவ கட்டுகள் உடைக்கப்படல? ஏன் கசப்பான வாழ்க்கையிலிருந்து விடுதலை கிடைக்கலன்னா வசனத்தை சரியா கேட்கறது. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தை கேளு, வசனத்தை கேளு, தேவ தூதனை போல மாறி விடுவாய். வசனத்தை கேளு,
இயேசுவை போல மாறி விடுவாய். வசனத்தை கேளு, மகிமையான ஒரு மனிதனாய் மாறி விடுவாய். அவருடைய கரத்திலே நீ கிரீடமாய் மாறி விடுவாய். ஹல்லேலூயா. நம்ம நாட்டு ஜனங்க வசனத்தை தவிர வேற எல்லாத்தையும் கேட்பான், சந்தோஷமா கேட்பான். உனக்கு ஒரு மந்திரம் வீட்டுல இருக்குது, தகுடு இருக்குது, அது இருக்குது, லொட்டு இருக்குது, லொடுக்கு இருக்குது. யார் அங்கிருந்து வந்திருக்க? அவன் சொல்லுவான், நான் பேய் அங்க இருந்து. பேய் பொய்யெல்லாம் சொல்லும். நீ யாரு? நான் அந்த காளி. அப்புறம் உன்னை யார் எங்க அனுப்புனா? பக்கத்து வீட்டுக்காரன் அனுப்புனான். அங்க கொலை, பாதி கொலை அந்த திருநெல்வேலி பக்கத்துல நடக்கிற இந்த ஊழியக்காரனாலதான் கொலையே நடக்கும். அவன் எதையாவது உன்னை சொல்லிட்டு போயிருவான். அங்க அருவா எடுத்து வெட்டி நடந்துட்டு இந்த சில பாசிங்க எல்லாம் பிடிச்சி குண்டர் சட்டத்துல உள்ள போடுறோம். ஆமா, நான் சொல்றது உண்மை பார்த்திருக்கேன். சும்மா நாள் அதை இதையா சொல்றேன். நம்ம வசனம் சொன்னா ஜனங்களுக்கு புரியல, பேய் வந்துன்னு சொன்னா பிடிக்குது. எவனாவது வந்து பேய் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, வாயா போ. வசனம் போயிருக்குதுயா, பேய் எங்க அங்கேயா போகும்? மனசுக்குள்ள வசனம் இருக்குது, எண்ணத்துக்குள்ள வசனம் இருக்குது, உணர்வுக்குள்ள வசனம் இருக்குது. வசனத்தை நீங்க பேசுறீங்க, வசனத்தை சொல்லி ஜெபம் பண்றீங்க, வசனத்தை சொல்லி ஆராதிக்கிறீங்க. எப்படி ஐயா அருமையான செய்வன ஆவி உனக்குள்ள போகும்? அருமையான உனக்குள்ள செய்வன ஆவி போகிறது என்று சொன்னால், அருமையான நீ வசனத்தை விசுவாசிக்கவில்லை, வசனத்தை கேட்கவில்லை, வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. வசனத்துக்குள்ளே வல்லமை இருக்கிறது, அது என்னை விடுதலை ஆக்கும் என்று விசுவாசிக்கவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இத காட்ல என்னையா ஹீலிங்ஸ் பவர் வேணும்? இத காட்ல என்ன தீர்க்க தரிசனம் வேணியா? இதே ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவது, பராக்கிரமசாலியா இருக்கிற அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று பார்த்தால், அவன் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தை ஆராதிக்க போகும்போது காணிக்கை எடுத்து கொண்டு போனான். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய், ஐயா, ஆண்டவரை சந்திக்க நீங்கள் போகும்போது வெறும் கையாய் போகாது. கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்கள் வீட்டிலே வரும்போது ஒண்ணு இல்லைன்னா ஒரு கிளாஸ் பச்சை தண்ணியாவது கொடுத்து விட்டுருங்க. ஆமென். ஹல்லேலூயா. வெறுங்கையாய் அனுப்பிடாதீங்க. இயேசுநாதரை வெறுங்கையா அனுப்பிடாதீங்க. ஆமென். ஏதோ உனக்கு சாப்பாடு கொடுத்து. இந்த வாரத்துல ஊழியர் கூட்டம் நிறைய பேர் வந்துட்டாங்க, எக்ஸஸா வருவாங்க, எங்களுடைய லிஸ்ட்ல இல்லாதவங்க வருவாங்க. ஆனா நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நாங்க எந்த ஊழியக்காரனை வெறுமையா அனுப்ப மாட்டோம், எங்க பணத்தை நாங்க கொடுப்போம்னு சொன்னோம். இந்த வாரமும் அப்படி ஒவ்வொரு மாசம் 2 பேர் 3 பேர் எக்ஸஸா வருவாங்க. எல்லா கிராமத்திலிருந்து வர்ற ஊழியக்காரங்க எல்லாருக்கும் நம்ம உதவி செய்து ஒரு 3 பேரை ஒண்ணும் செய்யாம அனுப்புனா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அவன் எவ்வளவு துக்கப்படுவான், எவ்வளவு வேதனைப்படுவான். பாஸ் எல்லாருக்கும் உதவி செய்தார், நமக்கு உதவி செய்யலன்னு. தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கும்படியாய் ஒரு பெரிய பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது. அது சாஸ்திரிங்க இயேசுநாதரை பார்க்கும்போது என்ன பொண்ணும் வெள்ளி எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. அவர் பாதப்படியில வைத்து அவரை தொழுது கொண்டார்கள். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு உன்னுடைய ஊழியத்துல ஒரு பங்கு கண்டிப்பா இருக்க வேண்டும். நிறைய பேர் கடன் பிரச்சனை சிக்கிட்டீங்க. கடன் பிரச்சனை சிக்கினாலும் பரவாயில்ல, ஆண்டவரே நான் உனக்கு என்ன. நிறைய பேர் எல்லாம் வட்டி கட்டுறாங்க. எனக்கு தெரியும், சபையில் நிறைய பேர் வட்டி கட்டுறாங்க, கஷ்டப்படுறீங்க. அது காரணம் ஆண்டவர் கிடையாது, அது காரணம் நீங்க தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா அந்த கட்டு உடைக்கப்படணும்னா நீ கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆமென். கட்டு உடைக்கப்படணும்னா கொடுக்கணும். நீ கண்டிப்பா நான் அதை உங்களுக்கு சொல்றேன். நீங்க 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாமே. 2 கொரிந்தியர் 8:1-2 மகா சரித்திரம் வாசிங்க. அன்றையும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை
உங்களுக்கும் அறிவிக்கிறோம். மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் தீய சரித்திரமுடையவராயிருந்து நாகர்கோயிலிருந்து ஒரு பாஸ்டர் பேசினது என்னை ரொம்ப தொட்டுச்சு. அவருக்கு கொடுத்ததெல்லாம் 10 ரூபாவோ 20 ரூபாவோ அந்த காலம் வறுமையா இருக்கும்போது அவர் ஒரு காணிக்கப்பட்டி நான் வச்சிருந்தேன் வீட்டுல. அதை இயேசுவுக்கு சொந்தம்னு வச்சிருந்தேன். அதுல கொண்டு நான் போடுவேன். அப்போ எனக்கு ஒருவேளை சாப்பாடுக்கே நான் போராடணும், 2 வேளை சாப்பிடணும்னா அது ரொம்ப அருமையான, அதை அற்புதமா நினைப்பேன். 3 வேளை சாப்பிட்டா அப்படின்னு சொல்லவே வேண்டாம். அப்படி ஊழியம் செய்த நாட்களிலே கூட கர்த்தர் எனக்கு கொடுக்கிற காணிக்கையை அருமையான நான் கர்த்தருடைய காசுன்னு சொல்லி கொடுத்துருவேன். இப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஊழியக்காரன் ஒரு கார் வாங்கி கொடுக்குறாரு. அவர் சபை இப்ப எப்படியும் சொன்னாங்க காட்டுக்குள்ள வச்சுக்கிறாரு. நான் இப்ப ஒரு தடவை போயிட்டு வந்துடலான்னு போனோம். கார்ல போயிட்டு வந்துடலான்னு பார்த்தோம். அது சொன்னாங்க காரை விட்டு 1 கிலோமீட்டருக்கு அங்க நடக்கணும் சபைக்கு. எவ்வளவு பேர் வருவாங்கன்னு கேட்டேன். அது பல 1000 பேர் வருவாங்க. அவருக்கு வருஷங்க நம்ம சபையில பண்ண பயங்கரமா பிரசங்கம் பண்ணாரு. ரொம்ப கடிஞ்செல்லாம் பிரசங்கம் பண்றாரு. பெரிய பிரசங்கியாரெல்லாம் ஒண்ணும் எனக்கு தெரியல. ஆனா அவருக்கு கிடைச்ச அந்த வார்த்தையில பேசுறாரு. அதுல அபிஷேகம் இருக்கு, வல்லம் இருக்கு, கிருபை இருக்கு. ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதங்களை அது உங்களுக்கு சொந்தம். நிறைய பணம் கொடுக்கறாருன்னா எல்லாம் உங்களுக்கு சொந்தம் நினைக்காதீங்க. அதுல ஆண்டவருக்கு பங்கு இருக்குது. ஆமென். அந்த பங்கை நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கணும். நான் எனக்கு கொடுக்கணும், உங்களுக்கு பிரசங்கம் பண்ணல, ஆண்டவருக்கு கொடுங்க. அது தேவனுக்கு அதை கொடுக்கிற அந்த பகுதியை வச்சுக்கிடுங்க. எவ்வளவு பிசினஸ் பண்ணாங்க, எவ்வளவு லாஸ் ஆச்சு. நான் அந்த கடை போய் திறந்தேன், இன்னும் அதுல இருந்து வெளியே வரல. அவரு சிவா வரல வெளியே. எவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டாரு அவரு, இன்னும் வெளியே வரல. 3 லட்சம் 4 லட்சத்தை கொண்டு அங்க போட்டு ஒன்னும் வெளியே வரல. இன்னும் கடன் கட்டிட்டு இருக்கிறார். எதுக்கா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீ கர்த்தருக்கு கொடுத்து பழகுங்க. மனைவி நல்ல விசுவாசமா ஒன்னு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தாமா, ஒன்னு பேசி சேர்த்து வச்சதே நான் தான். எதுக்கா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிள்ளையே நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். எவ்வளவு அளவு என்று முக்கியம் அல்ல, எவ்வளவு என்று முக்கியம் இல்ல. அவ கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் எண்ணெயும் கொடுத்தா பஞ்சம் தீரும் வரையிலும் அவளுடைய வாழ்க்கை மாறும். 2 காசு போட்டா அந்த 2 காசை தேவன் வர்ச்சிக்க பண்ணினார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிவா பிரதர் குடும்பம் உங்களை ரொம்ப கர்த்தர் பெருக பண்ணுவார். என்ன ரொம்ப நாள் திட்டிருக்கிறார் உங்க வீட்டுக்காரர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் மாறுயா. என்ன என் கூட வண்டி ஓட்டிட்டு வந்தனால ரொம்ப பாசம் ஆயிடுச்சு சிவாக்கு மேல, வேற ஒண்ணு இல்லை. அதான் தைரியமா பேசுறேன். என் கூட கார் ஓட்டிட்டு வந்ததுனால ரொம்ப பழகிட்டேன் நான் அவர் கூட. எதுக்கா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைய இந்த கால வேளையில இங்கே வந்திருக்கிற ஒருவரையும் ஆண்டவர் கைவிட மாட்டார். உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். நீங்கள் கொடுத்து கர்த்தருக்காய் கொடுத்து ஒரு காலம் தரித்திரராய் போனதில்லை. ஆண்டவருக்காக கொடுத்து ஒருவனும் தரித்திரனாய் போனதில்லை. அதை கர்த்தர் பார்க்கிறார். பரலோகம் உன்னை பார்க்கிறது. என்ன நடக்கும் என்றால் குஷ்டம் சுகமாகும். என்ன நடக்கும் என்றால் பலத்த அற்புதம் நடக்கும். நிறைய சாட்சி கேட்டேன். நீட் தேர்வு டாக்டருக்கு எல்லாம் செலவு பண்ணாம, இப்ப நீங்க கேட்டீங்களா பாருங்க, 1 பைசா டொனேஷன் கொடுக்காம இடம் கிடைச்சு. அது ஒரு பெரிய அற்புதம் தானே. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர், ஆண்டவருடைய ஆவியானவர் அதையும் தாண்டி உன் பிள்ளைக்கு கிரியை செய்வார். அதையும் தாண்டி தேவன் செயல்படுவார். ஆகவே ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கும் போது கர்த்தர் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். எல்லா இடமும் இப்ப காசு தான் இருக்கு. எல்லா இடமும் பணம், எல்லாம் பணம் தான். காசை கொடுத்துனா வந்துடும். ஆனா நான் லிப்ட்ல அன்னைக்கு ஒரு நாள் உட்கார்ந்து இருந்தேன். அவங்க 2 பேரும் பேசுறாங்க. நான் சும்மா வந்திருக்கிறேன், நான் காசு கொடுத்து வந்திருக்கிறேன். ஒரு ஸ்டாஃப் 2 பேரும் லிப்ட்ல ஏறி பேசிட்டே போறான். என்னால அவ்வளவுதான் வேலை செய்ய முடியும். நான் காசு கொடுத்தா வந்திருக்கேன், சும்மா ஒன்னும் வரல, ஒன்ன போல வரல, மெரிட்ல வரல, நான் காசு கொடுத்து வந்திருக்கேன், நான் இன்னும் வட்டி கட்டிட்டு இருக்கிறேன். அந்த அம்மா சொல்லுது, ஏறுது மேல ஏறும்போது,
எதுக்காக சொல்றேன்னா, அருமையான கர்த்தர் உனக்கு உன் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் உனக்குள்ளே கிரியை செய்வார். கர்த்தர் உனக்குள்ளே அசைவாடுவார். நீ நினைக்கிறபடி இல்ல, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. இங்கே வேலை கிடைக்கலாம், அமெரிக்கால பிள்ளைக்கு வேலை கிடைக்குயா, இங்கே வேலை கிடைக்கலாம், லண்டன்ல வேலை கிடைக்குயா, இங்கே வேலை கிடைக்கலாம், பிரான்ஸ்ல வேலை கிடைக்குயா. ஏனென்றால் நீ செய்ததை தேவன் மறக்கவில்லை. அவருக்கு ஒரு வேலை இருக்கிறது, நீ செய்ததுக்கு ஒரு வேலை இருக்குது. நூறத்தனையா திருப்பி கொடுக்கணும். உனக்கு உன் குடும்பத்துக்கு கொடுக்கணும், உன் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். ஆகவே தரித்திரத்திலும் அவர்கள் கொடுத்தார்கள். மூணாவது அருமையான கற்றல் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்கள். மூன்றாவது நாகமானுடைய மகோபரிய பராக்கிரமசாலியா இருந்த நாகமானை தேவன் சுகமாப்பதற்கு மூன்றாவது காரியம், அவன் இஸ்ரவேலுக்கு போனான். இஸ்ரவேல் பரிசுத்த பூமியாயிருக்கிறது. இஸ்ரவேல் தேவனை ஆராதிக்கிற ஸ்தலமாயிருக்கிறது. இஸ்ரவேல் அருமையான தேவனை விசுவாசிக்கிற ஜனங்கள் தங்குகிற இடமாயிருக்கிறது. இஸ்ரவேல் தேவ பிரசன்னம் நிறைந்த இடம். இஸ்ரவேல் தேவ மகிமை நிறைந்த இடம். புதிய ஏற்பாட்டின் இஸ்ரவேல் எங்கே இருக்கிறது என்றால் அது தேவனுடைய சபையா இருக்கிறது. ஹalleluya. ஏதோ கட்டடம் வச்சிருக்காங்க இந்த இடம். இந்த இடத்திலே வந்து நிறைய வாலிபர்கள் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். இது ஒரு மகிமையான இடம். ஹalleluya. எல்லா இன்டர்நெட் எல்லா இடத்தை காட்டிலும் மகிமையான மேன்மையான விசேஷமான இடம். என்றால் கல்வாரி சிலுவையிலே அருமையான இந்த சபையை உருவாக்கும்படியாய் கர்த்தர் 2000 வருஷத்திற்கு முன்னே தன்னுடைய ரத்தத்தை இயேசு சிலுவையிலே சிந்தி இருக்கிறார். அதுதான் ஒருத்தன் வழியிலே குற்றுயிராய் கிடந்த ஒரு மனுஷனை அவனை என்ன பண்ணாங்கன்னா, அவனை தன்னுடைய சொந்த வாகனத்திலே ஏற்றி, அந்த ஏற்றுகிறவர் யார் என்றால் நம்முடைய நல்ல சமாரியனாய் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறார். அந்த வாகனம் எதை காட்டுகிறது என்றால் 4 சுவிசேஷத்தை காட்டுகிறது. சுவிசேஷம் என்னும் வாகனத்திலே ஏறி அருமையான சத்திரத்திலே கொண்டு போய்விடு. ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷம் சொன்ன உடனே அவனை என்ன பண்ணணும்னா, சபைக்கு நேரம் நடத்த. நீங்க வச்சு ஒரு கூட்டம் நடத்திட்டு கூடாது. உபாச கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம் தான் நடத்தக்கூடாது. அருமையான அங்க ஒருத்தர் நின்று மைக்கில் நின்று நீங்க சபைக்கு தான் கொண்டு போகணும். அருமையான சபை, அருமையான தேவனுடைய அவனை சுவிசேஷம் சொல்ற வேலை என்னன்னா, நம்ப முடியல. திடீர்னு சபையை ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பாஷை போட்டு அவங்க ஆட்களை ஒருத்தரை போட்டு பாஷை ஆரம்பிச்சிருவாங்க. என்ன செய்வான், யாது எதை செய்வான் எதுவுமே யாருக்கும் தெரியாது. சாம் செலுத்துற பாட்டு பாடிட்டே இருந்தார். திடீர்னு பார்த்தா 30 சபையை ஆரம்பிச்சிட்டார். வாஞ்சிலே ஆரம்பிச்சிட்டார். சொல்ல முடியாது. நான் ஒரு நாள் காலையில் வீட்டுக்கு போறேன், சாம் தோர் பேசுறாரு. நம்ம ஆளு ஒரு பிரதர் பாட்டு பாடுவார். சொல்றாரு, பிரதர் சபைக்கு வந்துருங்க பிரதர்ங்கிறார். அவர் வந்து நம்ம சபைக்கு வந்தார், இன்னொரு சபையில போயிட்டு இருக்கிறாரு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவ்வளவு பெரிய மனுஷன் போன் பண்ணி சொல்றாரு. ஒரு பெரிய மனுஷன். இவங்களா ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு உபாச கூட்டம், ஆவியான இறங்குறா, அதை ஒன்னு இறங்கலாம் மாட்டார். அதெல்லாம் வந்து ராங் பாதை. உனக்கு சுவிசேஷம் ஊழியம், சுவிசேஷத்தை அறிவிச்சு ஆவிக்குரிய சபைக்கு தான் அனுப்பணும். வேற சபைகளுக்கு எல்லாம் போய் நீங்க அனுப்பக்கூடாது. ஆவிக்குரிய சபைக்கு அனுப்பணும். அது எந்த சபையா இருந்துட்டு போடும். இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. இதுல எந்த மாற்றமும் இல்லை. இதுல எந்த மாற்றமும் இல்லை. சத்தியத்துக்காக நிற்கிறவர்கள், சத்தியத்தை பிரசங்கிக்கிறவர்கள் சிலரே தான். ஆமென். நீங்க அதை அடையாளம் கண்டுக்கணும். கூட்டத்தை வச்சு சொல்லாதீங்க, கட்டடம் கூட்டத்தையும் வச்சு சொல்லாதீங்க. சீமானந்தன் என்கிட்ட வந்து சொன்ன, நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன். தம்பி பிஷப் என்ன கூப்பிட்டார் தம்பி, அவன் ஒன்னே ஒண்ணு சொன்னான், ஞானசானத்தை இந்த அந்நிய பாஷையெல்லாம் பேசாத, உனக்கு நான் தினகரனுக்கு மேல நீ வந்துருவேன்னா. நான் அப்படியே உட்கார்ந்து இருந்தேன். பிஷப் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறேன். ஜீவானந்தம் நீ பிரசங்கம் பண்ணா ஜனங்க ஏற்றுக்கொள்றான், பேய் ஓடுது, அது ஓடுது, இது ஓடுது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நான் போய் சொல்றேன்னு வந்துட்டாரு. அவர் சொல்றாரு, நான் அதுபுறம் அவனை பார்க்கவே போல, நான் பெந்தேகோஸ்தே சபைக்காக கர்த்தர் என்னை எழுப்பின ஊழியக்காரன். ஆமென். ஹalleluya. பெந்தேகோஸ்தே சபைக்காக டாக்டர் ஜெக்சன் பிரபாகரன் சொன்னார். இத்தனையும் அவர் டிஎல்சி பிஷப் மகன்.
இந்த கடலூர்ல இருக்க டிஎல்சி பிஷப்பு மகையா, அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, நான் கீழ்கவரப்பட்டுல அவரை பார்த்தேன் ஒரு தடவை. அவர் சொன்னார், பாஸ்டர் என் கால் எந்த சபையிலும் பட்டதில்லை, ஹல்லேலூயா, வேற எந்த சபையிலும் பட்டதில்லை, என்னை எவனும் கூப்பிடவும் மாட்டான். சத்தியத்துக்காக நிற்கிறவள் யாருடைய கூடாரத்திலே தங்குவான், யாருடைய பரிசுத்த பருவத்திலே வாசம் பண்ணுவான். மனதோர மனதோர சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ தெளிவடைய வேண்டும். நீங்கள் மூன்றாவது பகுதி என்னவென்றால், அருமையான தேவனுடைய வெளியே வர வேண்டும். பழைய இடத்தை விட்டு நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க வர வேண்டும். சிரியாவை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும். சிரியா எதற்கு அடையாளமையா இருக்கிறது என்றால், விக்கிரக ஆராதனை நிறைந்த தேசம், பாவம் நிறைந்த தேசம். சில நாங்க அங்கேயே ஆவியில் இருக்கிறோம். நீ ஒண்ணு அங்க ஆவியில் இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும்? நான் அந்நிய பாஷை பேச, நீ பேசுற அந்நிய பாஷை சரி கிடையாது. நீ பேசுற ஆவியானவர் சரியா இருந்தா உன்னை சிரியா தேசத்திலிருந்து வெளியே இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்திருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். நான் பிரசங்கம் பண்றது ஆவியானவருடைய உதவியினாலே பேசுகிறேன். வசதியா இருக்கிறார்கள், அற்புதம் நடந்திருக்கிறது, பிள்ளைகள் நன்றா இருக்கிறாள் என்றால் கடவுளே இல்லை என்று சொல்லுகிற அநேகருடைய பிள்ளைகளும் குடும்பங்களும் நன்றா இருக்கிறார்கள். நம்முடைய நாட்டிலே நன்றா இருக்கிற அரசியல்வாதிகளும் அருமையான சினிமா நடிகர்களும் தான். இந்த நாளின் கால வேளையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில இடத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்தால்தான் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். நீங்கள் சில இடத்தை விட்டு வெளியே வந்தால்தான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். சில இடத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்தால்தான் அருமையான உங்கள் சாப கட்டுகள் 100% உடைக்கப்படும். நீங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து பாருங்கள். நீங்கள் காண்கிற மகிமை இதுவரையிலும் கண்ட மகிமை அல்ல. இதிலும் மேன்மையான மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. விட்டு வரணும்யா. வேற கிறிஸ்தவ சபையெல்லாம் விட்டு வெளியே வந்து, அப்பனா நீ ஏன் இந்து? நான் அந்த ஒருத்தர் வந்து சொன்னாரு, நாங்க அந்த ஊழியம் செய்யறோம், இந்த ஊழியம் செய்யறோம். நான் சொன்னேன், நீ இந்துக்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்ல வேண்டாம், அவன் இந்துக்களா இருக்கட்டும், அவன் இயேசுவை பின்பற்றட்டும். உனக்கு இந்த சபையை விட்டு வெளியே வர முடியவில்லை, வேலைக்காக பதவிக்காக அருமையான உன்னை அங்கே உயர்த்தி வைத்திருக்கிறாள் என்பதற்காக நீ அங்கே இருக்கிறாய். ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் பெரிய பெரிய பதவி கொடுத்தா நல்லா இருக்கும் நம்ம சபையில எல்லாருக்கும். நான் சொன்னேன், எங்க சபையில அப்படி கொடுக்க முடியாது, எனக்கு அந்த தரிசனம் கிடையாது. நான் எல்லாரும் அப்ப நான் உடனே சொன்னேன், பவுலுக்கு கிடைச்ச பதவி என்னன்னா எல்லாராலும் துடைத்து போடப்பட்ட அழைக்கும் கந்தைமான். ஏரியா கோஆர்டினேட்டரா, ஏரியாளா? என்னையா ஏரியா? என்ன நீ ஏரியா? ஆண்டாயா, நான் ஊழியம் செய்றேன், கர்த்தருக்காக ஊழியம் செய்றேன், பரலோகம் அதற்குரிய பலனை. நான் வாழ்க்கையை முடித்து அந்த நித்தியத்துக்கு போகும்போது எனக்கு அருமையான தேவன் எதை வைத்திருக்கிறாரோ அதை தருவார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த தரிசனம் வேண்டும், இந்த பார்வை வேண்டும், இந்த வெளிச்சம் வேண்டும். ஆபிரகாமை பார்த்து உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போய். ஏன் நீ அங்கே இருக்க முடியாது? நான் போக இஷ்டப்படல. மம்ரே இன்னும் சமவெளியிலே தங்கிட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ இங்க தங்க கூடாது, போ போ, ஒன்னு அழைச்சது நான் கானானுக்கு கொண்டு போக முடியும். ஆமென். ரூத், அருமையான ரூத்தின் சரித்திரம் ஒரு மகிமையான சரித்திரம். அங்க எனக்கு அதுல வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அது அவ இஸ்ரவேல்ல வந்த பின்பு மோவாப்புக்கு திரும்பியே போகல. அவ எப்ப போவாச கல்யாணம் பண்ணி அந்த நகோமியோடு கூட வந்தாளோ அவள் சீரியம் எல்லாம் அவன் சொல்றா, நீ மரிக்கும் இடத்திலே நான் மரிப்பேன், நீ தங்குற இடத்திலே நான் தங்குவேன், நீ உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். இப்படி அவள் சொல்லி ஒரு ஆழமான தீர்மானம் எடுத்து அவள் போகவே இல்லை. உலகத்தின் மேன்மைகளை எல்லாம் இயேசுவை பின்பற்றுகிற விசுவாசியே அவைகளை விட்டு உதறி கர்த்தருடைய ஜனத்தோடு கூட இணைந்து வசனத்திற்கு பின்னே வைராக்கியமாய் வந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். இந்த செய்தி உன்னை நோக்கி வரும்போது ஒரு மகா பெரிய விடுதலை உனக்குள்ளே உண்டாகும். உன் ஆவியிலே உண்டாகும், உன் ஆத்மாவிலே உண்டாகும், உன் சரீரத்திலே உண்டாகும், உன் ஊழியத்திலே உண்டாகும், உன் விசுவாசத்திலே உண்டாகும், உன் நம்பிக்கையிலே உண்டாகும், உன்னுடைய அருமையான தேவனுடைய தேவனை அறிகிற அறிவிலே உண்டாகும். ஹல்லேலூயா. விடுதலை உண்டாகும். விசுவாசம் கட்டப்பட்டிருக்குது.
கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, கிருபை கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, ஜெபம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அந்நிய பாஷை கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அருமையான எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அது அப்படியே உலகம் மூட போராடி கொண்டே இருக்கிறது. அருமையான உலகம் மூட அது அப்படியே கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. Praise the Lord. நான் கண்ட ஒரு பெரிய வெளிச்சம். நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சு பிள்ளைகளுக்கு சொத்தும் பணமும் வச்சு பாருங்க, எவ்வளவு கொடுத்து பாருங்க, திருப்தி அடைய மாட்டாங்க, திருப்தி அடைய மாட்டாங்க. நான் பார்த்து அனுபவிச்ச சொல்றேன், எவ்வளவு கொடுத்து பாருங்க. அப்பா நிறைய பணம் வச்சுக்கிறாரு, கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிறாங்க. அப்பா நிறைய சொத்து வச்சுக்கிறாரு, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாரையும் திருப்திப்படுத்த முடியாது, பிள்ளைகளை திருப்திப்படுத்த முடியாது, சொந்தக்காரனை திருப்திப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? வீட்டுல எல்லாம் வந்து சிரிச்சு கிரிச்சு எல்லாம் பேசிட்டு தான் இருப்பாங்க. ஒரு 2 குறையாவது சொல்லிட்டு போனாதான் அவனுக்கு ராத்திரி தூக்கம் வரும். உலகத்துல அருமையான நான் கண்டது இயேசு ஒருவரே. ஆமென். இயேசு ஒருவரே. ஆமென். அவங்க நினைப்பாங்க சில சமயம் நான் ரொம்ப பாசமா இருக்கிறேன்னு நினைப்பாங்க. பாசம் எல்லாம் யாரு மேலயும் கிடையாது, கடமையை செய்யறோம்னு செய்யறோம், அவ்வளவுதான். Hallelujah. பாசம் இயேசுநாதர். எங்களை பார்க்காம நீங்க இருந்துறீங்களா? பிள்ளையே பார்க்காம நான் இருந்துருவேன், யாரையுமே பார்க்காமலே இருந்து ஒரு சின்ன ரூம் வேணும், அவ்வளவுதான். யாரையும் பார்க்கணும் பேசணும் கிடையாது. வரமாட்டீங்களா? எல்லாம் வரமாட்டோம். ஆமென். சாமியாரா போயிட்டீங்களா? சுத்த சாமியாரா போயிட்டோம், 100% சாமியாரா போயிட்டோம். தேவனுடைய பிள்ளையே விட்டு அவன் அங்கிருந்து வந்தான், எங்க சிரியாவை விட்டு வந்தான். பெரிய படத்துல 10 பேரை கூப்பிட்டு அந்த எலியா தூக்கிட்டு வாங்க, தூக்கிட்டு வாயா, இங்க வந்து அவன் ஜெபம் பண்ணட்டும், இங்க வந்து பாட்டு பாடட்டும், இங்க வந்து சுகமாகட்டும். ஒரு பெரிய படைய, சிரியாவின் படையை போயிருந்தா அவன் அங்க தொடர்நடங்கிட்டு இருக்கிறான். ராஜா அங்க இருக்கிறவன் எல்லாம் தொடர்நடங்கிட்டு இருக்கிறான். ஏன்னா எலியா மகா பராக்கிரமசாலி, அவன் வந்திருக்கிறான். அவன் சொல்றான், எலிசா ஆனா எலியா நாகமான் அப்படி செய்யவில்லை. போனான். நீ என்னெல்லாம் ஆண்டவருக்காக தியாகம் பண்ணுகிறீர்களோ, எதையெல்லாம் ஆண்டவருக்காக விட்டு விடுகிறீர்களோ, எந்த பாடெல்லாம் நீங்கள் சகிக்கிறீர்களோ, எந்த பாடுகளெல்லாம் நீங்கள் நிற்கிறீர்களோ, அதற்கெல்லாம் அருமையான மகிமை உண்டு. அதற்கெல்லாம் மகிமையிலே மகிமை உண்டு, மேன்மையிலே மேன்மை உண்டு, ஆசீர்வாதங்களிலே ஆசீர்வாதம் உண்டு, அருமையான நன்மையிலே நன்மை உண்டு. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க வெளியே தெரியாத ஒரு ஆளா இருக்கலாம், மறைந்து இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். Hallelujah. கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். Amen. உங்கள் ஊழியத்தை வெளியே கொண்டு வருவார். Amen. எவ்வளவு கஷ்டப்படுற ஆட்கள் போய் பாக்குறீங்களா? கஷ்டப்படுறாங்க. நான் ஒரு விசிட்டிங் ஒரு வாரம், ஒவ்வொரு தடவை நான் ஒரு மாசம் நடக்கும் போது ஒவ்வொரு விசிட்டிங் போறேன். ஒரு பாஸ்டர் சர்ச்சு கட்டிக்கிறாரு. எங்க கட்டிக்கிறாரு? இந்து கோயிலுக்கு பக்கத்துல கட்டிக்கிறாரு. நான் சொன்னேன், பாடு இல்லையா, கஷ்டம். ஐயோ, நான் பட்ட பாடு பெரும்பாடு பாஸ்டர். என் மேல கேஸ் இருக்குது, கோர்ட்ல கேஸ் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன்ல என் மேல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இதுல எப்படி நீங்க நடத்தி? 2 1 பக்கம் பக்கமா இருக்குது, சின்ன இடம் தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா எதுவுமே போடுகீடு எதுவுமே போடல, ஒண்ணும் இல்ல. ஆட்கள் வருவாங்களான்னு கேட்டாங்க, ஃபுல்லா. எதுக்காக சொல்றேன்னா, நாம் பட்ட பாடுகள், நம்முடைய பட்ட பிரயாசங்கள், இயேசுக்காக பட்ட அவமானங்கள், இயேசுக்காக பட்ட நெருக்கங்கள், இயேசுக்காக பேசின வார்த்தைகள், அருமையான நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒருபோதும் அற்பமா எண்ண மாட்டார். ஐயா, அம்மா, அற்பமா எண்ண மாட்டார். அம்மா, சகோதரியே, அற்பமா எண்ண மாட்டார். அதற்கெல்லாம் மகிமை உண்டு, அதற்கெல்லாம் மேன்மை உண்டு, அதற்கெல்லாம் கனம் உண்டு. 4வது இடம் வாசிக்கலாம். 4வது இடம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10 - 14 வரையிலும் வாசிக்கலாம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அவன் அந்த இடத்துல
அவனுடைய சுவாபங்கள் வெளிப்படுகிறார். எலியா சொல்லுகிறான், நீ அருமையான யோர்தானிலே போய் 7 மடங்கு 7 தடவை மூங்கி எழும்பு, அப்பொழுது உன்னுடைய மாம்சம் சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல மாறும் என்று சொல்லுகிறான். அதற்கு அவன் சொல்லுகிறான், என்னுடைய தேசத்திலே நதிகள் இல்லையா? நீ ஏதோ வந்து கை வைத்து சுகமாக்கி என்னை விடுவாய் என்று நான் எதிர்பார்த்து வந்தேன். அந்த வசனத்தை வாசிக்கிறான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை உமக்கு சொல்லி இருந்தால் நீர் அதை செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி. 7 முறை என்பது ஒரு பூரணமான கீழ்ப்படிதலுக்கு அடையாளமாயிருக்கு. அந்த 7 முறை என்பது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பூரணமாய் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அடையாளமாயிருக்கு. நிறைய விசுவாசிங்க சில காரியத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, சில காரியத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க, சில காரியத்துல நின்றுட்டே இருப்பாங்க. அதான் ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்படும் போது எனக்கு இன்னும் மறக்கல. பாஸ் மோகன் தான் பேசினார். அப்போ ஒரு சின்ன சபை வச்சிருந்தார் சாயல்புரம் அந்த பகுதியில ஒரு சபை. இப்போ ஒரு மெட்ராஸ்ல வச்சிருக்காரு. அவரும் நானும் உட்கார்ந்துருந்தோம் நாகர்கோயில். அப்போ தான் பேசினார். அதுல இந்த சம்பவத்தை பேசும்போது எனக்கு அது மனசுல அப்படியே பதிஞ்சு போச்சு. அவர் இப்ப சொன்னா அவர் மறக்க மாட்டாங்க, ஞாபகத்துலாம் இருக்கும். நான் ஏன்னா பேசின இடம் இருந்த இடமெல்லாம் அவருக்கு தெரியும். அவர் சொன்ன சம்பவம் எனக்கு மறக்கவே இல்லை. அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தர் வீடு விற்கிறதுக்கு வந்தானா, கம்மி விலை தான் வீடு. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, அவங்க அம்மா படமா அப்பா படம் வச்சுக்கிறான். இறந்து போனவங்க அம்மா அப்பா படம் வச்சு. அவன் அந்த கண்டிஷன் எப்படின்னா, எனக்கு எங்க அப்பா அம்மாவை நினைக்கிற நேரம் வரும், அப்போ நான் பார்த்துட்டு போவேன், நீங்க அதை பத்திரத்தில் எழுதணும். அந்த வாங்கினவன் இப்படி அம்மா அப்பாவை மதிக்கிற ஆளை பார்க்கறதே கஷ்டம். நீ எவ்வளவு நல்ல பையனா இருக்கிறப்பா, இடத்த வாங்குறது எனக்கு பாக்கியம் சொல்லி வாங்கிட்டானா, பத்திரம் போட்டான். ஒரு நாள் திடீர்னு காலையில 5 மணிக்கு வந்தானா. என்னன்னு எதுக்கு வந்தேன்? இல்லை, எங்க அப்பா அம்மா பார்க்கணும் வந்தேன். அந்த படத்தையும் நீ எடுக்க கூடாதுன்னு பத்திரத்துல போட்டிருக்குது, அங்கதானே இருக்குது. ஆமா, சரி. இன்னொரு நாள் வந்தானா, மாலையோடு வந்து நிக்கிறான். எதுக்குப்பா வந்திருக்கிற? எங்க அப்பா அம்மாவுடைய சாவு நாள் மாலை போட்டு. சரி போட்டு. இன்னொரு நாள் வந்திருக்கிறான். வந்து கொஞ்ச நேரம் எங்க அப்பா அம்மாவை செய்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது, அழுதுட்டு போய் 2 மெழுகு திரும்பி கொடுத்துட்டு போனோம். அது நீ இப்ப அப்படி அடிக்கடி வந்தா இது சரி வராதுன்னு அவன் சொன்னான். பத்திரத்துல அப்படிதான் எழுதி இருக்குது, பத்திரத்துல எழுதினபடிதான் நான் வர்றேன். அவன் சொன்னானா, எப்பா நிறைய பேர் பழைய சுவாபங்கள் பழைய காரியங்களை இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்துடுவான். அரசியல்வாதியா இருப்பான், சபைக்கு வந்துருவான். இந்த ஓயெல்லாம் நீ அரசியல்வாதினா, நீ இந்தியாவின் பிரதமரா இருந்தாலும் சபைக்கு வந்தா எல்லாரும் ஒண்ணுதான். இந்தியாவுடைய ஜனாதிபதியா இருந்தாலும் நீ சபைக்கு வந்துட்டு அங்க வேணா உனக்கு வேணா நீ கேட்டா ஒரு நல்ல சேர் வேணா ஒண்ணு போட்டு தரலாம், அவ்வளவுதான். இந்த சேர்ல வந்தா கீழே விழுந்துடும் அப்படி ஏதாவது பயம் வந்தா அவ்வளவுதான் செய்ய முடியும், வேற ஒண்ணும் ரொம்ப செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஆண்டோடைய சமூகத்துல ஒண்ணுதான். ஆமென். பழசெல்லாம் மாறணும். நான் பாண்டிச்சேரியில யார் தெரியுமா, நீ யாரா கூட இருந்துக்கோ, ஏசுநாதர் நான் உன்கிட்ட சொல்றேன், குழி திறந்து இருக்குது, உள்ள தூக்கி போட்டு மூடிடுவாங்க. அப்புறம் நீ யாருன்னு யாருக்கும் தெரியாது, யாரும் தெரியாதுயா. எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கும். ரெட்டியார் பாளையத்துல ஊழியம் செய்றேன். சுல்தானா கில்தானா அவனை வீட்டுக்குள்ளே குண்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டான். திடீர்னு ஒரு நாள் செத்து போயிட்டான்.
அவன் ஜிக்மர்ல பட்ட பாடு சிஸ்டர் சொல்லுவாங்க, படாத பாடுபடுத்திருக்கான். டாக்டருங்கெல்லாம் படாத பாடுபடுத்திருக்கான். எதுக்கா சொல்றேன்னா, எல்லாம் மனுஷனுடைய முடிவு இருக்கிறதையா. நீ எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் அருமையான ஆபத்து இருக்கிறது, அழிவு இருக்கிறது. ஆண்டுடைய சமூகத்துல நாம் ஒன்றுமே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் மகா பெரிய தெய்வம். இந்த பூமியிலே நாம் வாழ்கிற நாள் கொஞ்ச நாள். கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அருமையான உடைத்து ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். Hallelujah. பணமோ பெருமையோ அழகோ இதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே எடுபடாது. ஆண்டுடைய பிரசன்னத்திலே வந்து நீ உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிப்பாயானால் அருமையான விடுதலையை பெற்றுக் கொள்வார். Hallelujah. எங்க தேசத்துல இதை காட்டுல நல்ல நதி ஓடு, நீ அந்த நதியில 7 தடவை 70 தடவை முன்னாலும் அவன் வியாதி சுகமாகாது. எங்க தேசத்துல அவன் சொல்றான், அந்த நதியை பத்தி பேரையும் சொல்றான், அங்கெல்லாம் அது இருக்குதுங்கிறான். ஆப்னா பர்பார், ஆப்னா பர்பார். எல்லாம் பர்பாரா இருக்கட்டும், ஆக்ராவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அங்கெல்லாம் நீ 70 தடவை முன்னால் சுகமாகாது. இயேசு கிறிஸ்து சமூகத்துல இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நீ கழுவப்பட அருமையான பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் புதிய காரியத்தை உனக்காக செய்வேன், நான் புதிய வாசல்களை உனக்காக திறப்பேன், நான் புதிய வழிகளை உனக்காக திறப்பேன், புதிய மனிதர்களை உனக்காக ஏற்படுத்துவேன், புதிய உறவுகளை நான் ஏற்படுத்துவேன். நான் உனக்கு செய்ய போகிற அற்புதம் பெரியதா இருக்கும். அருமையான இதுவரையிலும் பார்த்திடாத, இதுவரையிலும் கேள்விப்படாத அற்புதங்களை நான் உனக்கு செய்வேன். நான் உனக்கு செய்கிற காரியம் அருமையான, உன்னாலே விவரித்து சொல்ல முடியாத அற்புதங்களை உன் வாழ்க்கையிலே நான் செய்க சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன். அப்படியே நாம் ஜெபிக்கலாம், அப்படியே ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். இந்த புதிய மாதத்துக்காய் கரங்களை கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். 8 மாதம் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். சபை மரண பள்ளத்தாக்கூடாய் நடந்திருக்கிறது. சபை அநேகருடைய வியாதிகளை சந்தித்திருக்கிறது. அநேக நெருக்கங்களிலும் வியாதிகளும் இருந்திருக்கிறார்கள். அநேக பின்மாற்றத்திலே போயிருக்கிறார்கள். கர்த்தர் இந்த மாதத்திலே புதிய காரியங்களை செய்யப்படுவதற்காய் கரங்களை கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். புதிய வாசல்களை திறக்க போகிறார், புதிய பாதைகளை திறக்க போகிறார், புதிய வழிகளை திறக்க போகிறார், புதியவைகளை நீங்கள் காண போகிறீர்கள். ஆமென். நான் ஊழியத்திலே 2 மாசம் ஒவ்வொரு ஜனங்க படுற கஷ்டத்தை நான் பார்த்ததே இல்லை. என்னை சேர்த்து சொல்றேன், எனக்கும் கண்ணுல போய் ஆபரேஷன் பண்ணி 1 மாசம் ரெஸ்ட்ல வேற இருந்தேன். அதுவே கர்த்தர் எல்லாவற்றையும் கடந்து வர உதவி செய்திருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இந்த கால வேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதா. Hallelujah.